ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வாழைத்தண்டை வச்சு எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வாழைத்தண்டில் நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவுங்க. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் செய்ய முடியாது இல்லைங்க. எப்படி ஈஸியாக செஞ்சிடலான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஆஃபீஸ் போகிறப்ப, டிஃபன் பேக் பண்ணுறப்ப, லன்ச்சுக்கு ஈஸியாக செஞ்சிடலாங்க, க்ளீன் பண்ணிடலாங்க. வாழைத்தண்டு இந்த மாதிரி பெரிய வாழைத்தண்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி 2 கார்னர்லையும் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே மேலே இழுத்திங்கன்னா அப்படியே தோல் மாதிரி பிரிஞ்சு வருங்க. உங்களுக்கு கையில் வர முடியல இழுத்து விடுங்க. இப்படி இழுக்கிறப்பே நாராக பிஞ்சு வரும். 2 சைடையும் கட் பண்ணிக்கலாம், பிளாக் கலராக இருக்கிற மாதிரி. தண்டை வந்து அப்படியே நசுக்கி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அமுங்கிருங்க. உடனே அமுங்குங்க. அது வந்து இளந்தண்டுங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 2 சைடும் நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணுறப்பே பாருங்களேன் எவ்வளோ நார் வருது. இந்த தண்டில் நிறைய நார் இருந்துச்சுங்க. அடித்தண்டுன்னு கூட கேட்டு வாங்கலாங்க. அதில் வந்து நார் இருக்காது. அடித்தண்டுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு சுத்தமாக நார் இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் ஈஸியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் வர முடியல இழுத்து விட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி தோலை சீவிக்கிறேன். எவ்வளோ நார் வருது பாருங்கள். தோலோடு சேர்ந்து ஃபுல்லாக தோலை சீவிக்கிட்டேங்க. மேலே இருக்க எல்லா தோலையும் நல்லா சீவிக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் தோலுங்க. அதெல்லாம் நல்லா அப்படியே க்ளீன் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ரவுண்டாக அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்ப நார் வரும் பாருங்களேன். ஒரு பீஸ் கட் பண்ணுறப்பே நாராக வரும். அதில் எடுத்து விட்டுட்டு அழகாக கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் கட் பண்ணுறப்ப எவ்வளோ நார் வருது பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு கத்தி இருந்தால் போதுங்க, கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸிங்க. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாரெல்லாம் வந்து கடைசியில் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ நார் இருக்குது பாருங்கள் இந்த தண்டில். அடித்தண்டிலலாம் நார் இருக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. அது வாங்கி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மொத்தமாக இருக்கும், நல்லா அடியில் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதை வாங்கி பார்த்திங்கன்னா நார் இருக்காது, நார் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழைத்தண்டில் வாங்கினோடனே செஞ்சிடணுங்க. ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வேணாங்க, கருத்து போயிடும் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப. என்றைக்கு வாங்குகிறோமோ நம்ம அன்றைக்கே இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா உடம்பு ஹெல்த்தியும் கூட, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சுட சுட கற்காமல் இருக்குங்க தண்டு. இந்த மாதிரி நான் வேகமாக கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா நாரையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், க்ளீன் பண்ணி. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நாரில் கட் பண்ணிவிட்டு அழகாக அந்த ரவுண்டு பீஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கழனி தண்ணி, அரிசி கழுவின தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன். மோர் உங்கள்கிட்ட மோர் இருந்தால் மோர்லேயும் கலந்து வைக்கலாம், இல்லாட்டி கருத்து போயிடும். வெளியே அப்படியே வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக கட் பண்ணோன்னா உடனே சமைக்க ஆரம்பிச்சிருங்க. இதை அப்படியே நான் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். கட் பண்ணுறப்ப ஒரு சில இதில் நார் வருங்க, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இப்படியே பொரியல் பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க. நான் இதையும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி கூட்டு தாங்க செய்யலான் இருக்கேன். அதனால் இதையும் நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், அழகாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம காய்கறி கட் பண்ணுறது தாங்க அதோட டேஸ்ட்டே நிர்ணயிக்குது. நல்லா அழகாக சின்னதாக நல்லா மெலிசாக கட் பண்ணால் சாப்பிடவும் ஒரு ஆசையாக இருக்குங்க. வாய்க்குள்ளே போகிறதே தெரியாது. இந்த மாதிரி நான் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேங்க அழகாக. நீங்கள் நீல பீஸ் வேணுன்னா இந்த மாதிரி நீல பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படி 3-4 அந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் நீல பீஸாகவும் வச்சு மெலிசாக கட் பண்ணி பொரியலுக்கு வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கூட்டு செய்யலான் இருந்தேங்க, அதனால் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் உடனே போட்டுருங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். எல்லாத்தையும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. சாதா தண்ணியில் விட நீங்கள் மோர் கலந்த தண்ணியில் போடலாங்க.
இல்லாட்டி அரிசி கழுவுற தண்ணி சமைக்கிறதுக்கு அப்போ உழவு வச்சா சமைக்கிறதுக்கு அரிசி களைவோமுங்க, கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுகிட்டே கட் பண்ணி நம்மளுக்கு சின்ன சின்னதாக அங்கங்கே பிசுறு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பனியாரம் எடுக்கிற மாதிரி ஒரு கம்பிங்க, அதை அப்படியே விட்டு சுற்றுனீங்கன்னா உள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நார் இருந்துச்சுன்னா அதில் சிக்கிக்கிட்டு வந்துடுங்க. அங்கே பாருங்கள் அழகா எக்ஸஸாக உள்ளே நம்மளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி நார்லாம் உள்ளே போய் மாட்டியிருக்கும், அதெல்லாம் அழகாக அப்படியே வந்துடுங்க, அப்படியே சிக்கி வந்துடுங்க அதுலேயே. பாருங்கள் எனக்கே எவ்வளோ நார் இருக்குது பாருங்கள், அதிலே எல்லாம் அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு டைமும் விட்டு எடுத்திங்கன்னா நார் இருந்தால் சிக்கி வந்துடும். கடைசி டைம் நீங்கள் எடுக்கிறப்ப நார் வராமல் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டு சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க, அங்கங்கே பிசுறாக நார், இதெல்லாம் அப்படியே சமைக்கிறப்ப அப்படியே அந்த வாழைத்தண்டோடு சேர்த்து ருசி தடைப்படுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எல்லா நாரையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஈஸியாக இப்படி சுற்றினாலே வந்துடுங்க. உங்கள்கிட்ட இந்த சின்ன கம்பி மாதிரியோ இல்லை இந்த கத்தியை விட்டு கூட நீங்கள் அப்படி இந்த மாதிரி சுற்றலாங்க, சிக்கி வந்துடும். எல்லாமே நான் முக்கால்வாசி எடுத்துட்டேன், எல்லா நாரும் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ கம்பியில் ஒன்றுமே வரல பாருங்கள். சுத்தமாக நம்மளோட வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சுங்க சமைக்கிறதுக்கு. இந்த தண்ணியை ஒரு அலசி கழுவிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாங்க. வாழைத்தண்டு பருப்பு கூட்டு அடுத்து செய்ய போகிறேங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.